திறமை மற்றும் தகுதி அடிப்படையிலேயே ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும் என புதுவை கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பேருந்து நிலையத்தில் கட்டுமான பணிகளால் உள்ளூர் பகுதிகளுக்கான பேருந்துகள் நாளை முதல் திருவள்ளூர் பேருந்து நிலையத்தின் முன்புறத்தில் இருந்து இயங்க உள்ளதாக போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் புதிய சட்டப்பேரவை கட்டிடம் கட்டுவது தொடர்பாக மாநில அரசிடமிருந்து விரிவான திட்ட அறிக்கை எதுவும் பெறப்படவில்லை என்று காங்கிரஸ் எம்பியின் கேள்விக்கு மத்திய உள்துறை இணையமைச்சர் பதிலளித்துள்ளார். வெளிநாட்டில் வேலை என கூறி 3 பேரிடம் 7,67,000 ரூபாய் மோசடி செய்த கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்ட விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு வரவேற்கத்தக்கது என புதுவை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். தூக்கி எறிந்த ஐஸ்கிரீம் டப்பாவில் தெரியாமல் தலையை மாட்டிக்கொண்ட எலி அவதிப்பட்டதும் அதை அங்கிருந்த காவலர்கள் மீட்டதும் தொடர்பான வீடியோ காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது. இதுபோன்ற பல சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது